எல்லாருக்கும் வணக்கம். பார்க்குறது பூண்டு குழம்பு. இந்த குழம்பு எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். இதேமாரி செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். உப்பு பொரிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் சின்ன வெங்காயம் அது ஒரு 2 கைப்பிடி இருக்கும், பொரிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் புளி தண்ணி கரைச்சிருக்குறோம். புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் 3 தக்காளி அரிஞ்சு மிக்ஸி சாரில் போட்டிருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். அடுத்தது குழம்பு வைக்கும்போது காமிக்கிறேன். இப்போ கடாயை அடுப்பில் போட்டு கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விற்கிற விலைக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கும். சரிங்களா? சூடு ஏறட்டும். சூடு ஏறிடுச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குங்க. செவக்கட்டுங்க. வெந்தயம் செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பூண்டு பாருங்க சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் பாதி அளவுக்கு வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 1 2 அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வேண்டாம், தண்ணி போடாமல் வதக்கணும். இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்தது வீட்டில் அரைச்ச குழம்பு தூளுங்க. ஒரு 5 ஸ்பூன் இருக்குங்க. குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காரம் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்காங்க. உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாங்க. எண்ணெயிலே எல்லாத்தையும் வதக்கி விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். சரிங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்குறோம். புளி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான தண்ணி சேர்த்துங்க. போதுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை. அவ்வளோதாங்க. நல்லா குழம்பு கொதிச்சிச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. நல்லா காரஞ்சாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க.
சரிங்களா? பூண்டும் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இருக்கிறத சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே வதக்கி நம்ம குழம்பு கூட்டி வச்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. அது மண் சட்டியில் கொதிக்கிறதுனால வந்து சீக்கிரம் கொதிச்சிடும். ஆஃப் பண்ணால் கூட நல்லா கொதிச்சிட்டு தான் இருக்கும். வந்து இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். அதுலேயே அந்த சூட்லேயே நல்லா கொதிச்சிடும். எப்படினாலும் 10 நிமிஷம் கொதிக்க விட்ருக்குறேன். அந்த சூட்லேயே நல்லா கொதிச்சிடும் பாருங்க. ஏன்னா புளி தானங்க பச்சை பாக்கெட்லாம் வதக்காச்சுல்ல, அதனால் புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டு அதை பூண்டு எடுத்து சாப்பிட அந்த காரஞ்சாரம் எல்லாம் செம்மையாக இருக்கும். நான் மூடி வைக்க போகிறேன். அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்க, இப்படி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்க. 10 நிமிஷம் ஆகி இன்னும் கொதிச்சிக்கிட்டே இருக்கு பாருங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பாய்.